நீங்க தான் ஆனந்தி கூட உட்கார்ந்து பேசி தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு அடிப்படையே நம்பிக்கை தான். அதுல தான் ஆனந்திக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனந்தி நம்பிக்கையா ஃபீல் பண்றவங்க அவளை சுத்தி இருக்கிறது நல்லது. நம்மளை சுத்தி நம்பிக்கையானவங்க இருக்காங்கன்னு உணர்ந்தா ஒருவேளை அவ மனசுல இருக்கிற பிரச்சனைய வெளியே சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கைய வேற யாரும் கொடுக்க முடியாது, உங்களை தவிர. நீங்க ஆனந்தியை கல்யாணம் பண்ணா ஆனந்தி தன் மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளியில சொல்லுவா. இல்ல இந்த பிரச்சனை கைய மீறி போக வாய்ப்பு அதிகமா இருக்கு. சீக்கிரம் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ஆனந்தி சாப்பிடுற மருந்தால மட்டும் அவ பிரச்சனை தீராது. நீங்க கொடுக்கிற நம்பிக்கை தான் அவ பிரச்சனையை சரி பண்ணும். ஆனந்தி திடீர்னு நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு எந்த மோசமான விஷயமும் நடக்கலங்க. இருந்தாலும் நீங்க அதை சொல்லும் போது அதை நான் சாதாரணமாகவும் எடுத்துக்க முடியல. நான் ஆனந்தி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரேன். சீக்கிரம் பேசி நல்ல முடிவா எடுங்க. கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. அப்பதான் ஆனந்தியோட பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகே டாக்டர், நான் ஆனந்தி கிட்ட பேசிட்டு சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். இந்த பையனை பார்த்தாலும் நல்லவன் மாதிரி தான் தெரியுது. அப்ப இதை யார் பண்ணிருப்பா? சோ கன்ஃபியூசிங்.